காத்தோடு மலராட கார்குழலாட காதோரலோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகோ கொண்டு வரும் மேகோ அஞ்சுகம் போல தந்து வரும் ராகம் நிலவ வானிலவ நான் பிடிச்சு தாரே குயிலே பூங்குயிலே சேல தச்சு தாரே ஹோய் பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேனு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேனு. தேங்க்யூ. தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்திய பவன் அண்ட் ஆத்ராக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நியூஸ் தமிழ் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். என் ராஜேஷ் மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாடலை சூப்பரா பாடிட்டு போனீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கின்றது. நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். தேங்க்யூ ஃபரிதா, தேங்க்யூ ஷாம். இப்ப நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், நம்ம கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 100% கட்டாயமா வாக்களிக்கணும். எந்த விதமான காரணத்தையும் சொல்லி உங்களுக்கு கிடைச்ச அந்த உரிமையை நீங்க வேஸ்ட் ஆக்கிட கூடாது. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் படிச்சவங்க, கம்பல்சரி ஓட்டு போட்டுருவீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க மட்டும் ஓட்டு போட்டா போதாது. உங்களுடைய பெற்றோர், உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் வாக்களிப்பதை நீங்க உறுதி செய்யணும். உறுதி செய்வீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்களா? ஓகே. ஏன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம், ஒரு நாடகம் போயிட்டு இருக்கு. அந்த நாடகத்தை பாப்பீங்களா இல்ல கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா கிரிக்கெட் வச்சு பாப்பீங்களா? உடனே டிவியை மாத்தி கிரிக்கெட் தானே வச்சு பார்ப்போம். அப்ப நம்ம பிடிச்ச ஒண்ணு வேணும் அப்படின்னா ரிமோட்டை எடுத்து சேனலை மாத்தினாதான் நாம விரும்பின சேனல் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் வேண்டும், ஒரு நல்ல திட்டங்கள் வேண்டும் அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல தலைவர் வேண்டும், நல்ல ஆட்சி வேண்டும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம். அதற்கு கட்டாயமாக வாக்களிப்பது மிகவும் அவசியம். ஒரு உரிமையை நீங்க கேட்கணும் அப்படின்னா கை நீட்டி கேட்கக்கூடிய உரிமை தகுதி யாருக்கு இருக்கு? ஒரு அரசாங்கத்தை கை நீட்டி கேட்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? ஓட்டு போட்டவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓட்டே போடாத நீ எப்படி உன்னுடைய உரிமையை தைரியமா போய் கேட்க முடியும்? ஓட்டு போட்டா மட்டும்தான், நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் சரியா செஞ்சா மட்டும்தான் அதை செய்ய முடியும். சரியா? நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவடைகின்றது. இவ்வளவு நேரம் அமைதியாக நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய நியாயமான தரமான பதில்களை கொடுத்த மாணவிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் நியூஸ் தமிழ் செய்திக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. ஓகே, தேங்க்யூ.